மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்க காளியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த காளி வெளியே வந்தா இந்த உலகமே அழிஞ்சிடும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காளி கோயில இரவுல மட்டும் தான் திறந்துட்டு இருந்தாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஊரில் வந்து பேய் தொல்லை, அதுக்கப்புறம் பிசாசு தொல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு அந்த ஊரில் போயிட்டாங்க. அதெல்லாம் அந்த கோயிலை இரவு டைமில் திறக்கத்தை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக பகலில் திறந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கோயிலில் பகலில் திறந்த பிறகு மிகப்பெரிய 2 பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது அந்த கோயில் அப்படியே ஆடுற மாதிரி, அந்த நிலத்தடியிலிருந்து யாரோ கத்துற மாதிரியும், அப்படியே கோயிலில் ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரியும் சத்தம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போகிற பூசாரிகள் எல்லாமே கரெக்டாக 1 வாரம் கழிச்சு எல்லாருமே தொலைஞ்சு போயிடுறாங்க. ஏகப்பட்ட பூசாரிகள் அந்த கோயிலுக்கு வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு பெண் பக்தி, அதாவது ஒரு பெண் காளி பக்தி இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து அந்த ஊரில் தங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா காளி அவங்களோட கனவுல தோன்றி, இந்த மாதிரி நான் தான் எல்லா பூசாரியும் எடுத்துக்கிட்டேன், எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு அவங்க தேவை, நான் அந்த கோயிலுக்கு மண்ணடியில் இருக்கேன், உன்னையும் நான் எடுத்துக்க போகிறேன், நீ வந்து பூஜை பண்ணினா நீ பூஜை பண்ண வராத அப்படின்னு சொன்னதாகவும் இருந்தாலும் அந்த பெண் பார்த்தீங்கன்னா காளிக்கு நம்ம பூஜை பண்ணால் நம்ம காளிக்குள்ளேயே போய் சேர்ந்தாலும் அதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணா தைரியமா அந்த கோயிலுக்கு பூஜை பண்ண போயிருக்கா. மறுநாளே காணாம போயிட்டா. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு பூசாரி யாருமே போறதே கிடையாது. இன்ன வரைக்குமே அந்த கோயிலுக்கு பூசாரிங்கிறது யாருமே கிடையாது. இந்த சம்பவம்லாம் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். உங்க பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிலத்தடியிலிருந்து அதிகப்படியான சத்தமோ ஒரு மாதிரி வைப்ரேஷனும் வந்ததாமா. அதனால காளி அந்த கோயிலுக்கு அடியில் தான் இருக்காங்கன்னா அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது.